எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தொடர் கர்மா மற்றும் பாதிப்பை காட்டும் திரிஸ்புடம். அதாவது திரிஸ்புடம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து 181வது வீடியோ, அதாவது லெசன் நம்பர் 181. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிஸ்புடம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அது என்னென்ன பாதிப்பை கொடுக்குது, என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த திரிஸ்புடம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சும் பார்க்கலாம், பிரசனத்துலேயும் பார்க்கலாம். இது எதுக்கு இந்த திரிஸ்புடம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். லக்னத்தினுடைய புள்ளி, லக்ன பாகை, அடுத்து சந்திரன் நின்ற பாகை, பாகைனா டிகிரி, லக்னம் நின்ற டிகிரி, சந்திரன் நின்ற டிகிரி, மாந்தி நின்ற டிகிரி, இந்த மூணையுமே கூட்ட போகிறோம். கூட்டி அது 360க்கு மேலே வந்தது அப்படின்னா அதை டோட்டலை வந்து 360ஆல் கழித்து மீதி என்ன டிகிரி வருதோ அதுதான் திரிஸ்புட பாகை. 3 பாகையை கூட்டுறது பேர் வந்து திரிஸ்புட பாகை. லக்ன பாகை, சந்திரனுடைய பாகை, மாந்தியினுடைய பாகை, 3 கிரகத்தினுடைய டிகிரி நின்ற டிகிரியை கூட்டி அது 360க்கு மேலே போச்சுன்னா அது டோட்டலை வந்து 360ஆல் கழித்து மீதி வரக்கூடியது வந்து திரிஸ்புட பாகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த திரிஸ்புட பாகை வந்து எங்கே விழுகுது அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஜாதக கட்டை இருக்குது, அதில் லக்னம் நின்ற புள்ளி, மாந்தி நின்ற புள்ளி, சந்திரன் நின்ற டிகிரி, இந்த மூணையுமே கூட்டி டோட்டல் வந்து 360க்கு மேலே வந்துச்சுன்னா டோட்டலை வந்து 360ஆல் கழித்து மீதி எவ்வளோ வருதோ அதை வந்து திரிஸ்புட பாகைன்னு சொல்கிறோம். அது எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்க்கணும், எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும், அது எத்தனாம் பாவகம்னு பார்க்கணும், அதுக்கடுத்து அது நின்ற நட்சத்திரத்தை வந்து பார்க்கணும். இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த திரிஸ்புடம் எந்த இடத்துல நிற்கிதோ அதில் வந்து பாதிப்பை கொடுக்கும். இதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இது ஒரு ஆண் ஜாதகம், உதாரண ஜாதகம். இப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, நின்ற ராசி, நின்ற நட்சத்திரம், நின்ற ராசி அதிபதி, சேர்ந்த கிரகம் போன்றவற்றை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திரிஸ்புடத்தை பார்த்த கிரகம் காரகத்துவம் வலுவடையும். அதாவது திரிஸ்புடம் வந்து அது இருக்கிற ராசி, இருக்கிற நட்சத்திரம், சேர்ந்த கிரகம், இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த திரிஸ்புடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகம் வந்து வலுவடையுது, அந்த காரகத்துவங்கள் வந்து வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ இந்த திரிஸ்புடத்தை என்ன கிரகம் பார்க்குது? சூரியன் பார்க்குது, புதன் பார்க்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய அப்பா வந்து நல்லா வாழ்வார், அப்பா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு சொல்லுது. புதன் வந்து மாமா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுது. வேறு காரகத்துவம் என்ன? சூரியனுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லுது. புதன்கிறது கல்வி நல்லா படிச்சிருப்பார், கல்வியில் வந்து ஒரு நல்ல டாப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது இந்த பார்வை, திரிஸ்புடத்தை பார்வை பார்த்த கிரகங்கள் வந்து வலுவடையுது, அந்த உறவுகளுக்கு வந்து நல்லது நடக்குதுன்னு சொல்லப்படுது. சூரியனுக்கு வந்து தந்தைக்கு வந்து எப்பயுமே நல்லதாக நடக்கும், பெரிய பாதிப்பு இருக்காது. புதன்கிறது தாய்மாமன், அவருக்கும் வந்து பெரிய முன்னேற்றம் கிடைக்குது லைஃப்பில், ஆனால் அவருக்கு பாதிப்பு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் திரிஸ்புடம் நின்ற நட்சத்திரம், நின்ற ராசி, அதோட சேர்ந்த கிரகம் வந்து பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திரிஸ்புட ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி, இந்த ராசி அதிபதி புதன், அது நின்ற நட்சத்திரம் உத்திரம். இப்போ சப்போஸ் வந்து இங்கே ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகம் சார்ந்த நோய்கள் வந்து இந்த ஜாதகருக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு கன்னிராசியில் சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரங்கிறது நீர் சார்ந்த பிரச்சனை. அப்போ நீர் சார்ந்த நோய் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும் அல்லது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த சந்திரங்கிறது தாயை குறிக்கிறதா, அப்போ தாய் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே இருந்தால், இப்போ இந்த எந்த கிரகமுமே இல்லை, அப்போ திரிஸ்புடத்தோடு எந்த கிரகமும் சேரல, அப்போ அந்த ஒரு கான்செப்டை விட்டுடலாம். இப்போ வந்து அது நின்ற நட்சத்திரம், நின்ற ராசி, இந்த ராசி அதிபதி மூணையுமே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த திரிஸ்புடம் லக்னத்துக்கு 4ஆம் பாவமாக வருது. 4ஆம் பாவம் எதை குறிக்குது? தாயையும் சொத்தையும் குறிக்குது. அது நிற்கிறது கன்னிராசி. கன்னிராசிங்கிறது காலப்புருஷ தத்துவப்படி 6வது ராசி. 6வது ராசிங்கிறது அடிவயிறை குறிக்கிறது. அதே மாதிரி இது பெண் ராசினால பெண் சாபத்தை வந்து குறிக்குது. இது வந்து நான் சொல்கிறது பிரசனத்தில். இப்போ பிரசனத்தில் இந்த திரிஸ்புடத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப்பாக வராங்க, ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது, அதாவது ஃபேமிலியில் ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த என்ன பாதிப்பு வந்து தொடர்ந்து இருக்குது, எல்லாருக்குமே என்ன பிரச்சனை ஒரே சிங்க் ஆகுது. இப்போ எல்லாருக்குமே சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நரம்பு சம்பந்த பிரச்சனை இருக்கும், சிலர் எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் குடும்பத்தில். அப்படி வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த திரிஸ்புடம் யூஸ் ஆகுது பிரசனத்தில். இது இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் பார்க்கலாம்,
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பிரசனம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து திரிஸ்புடம் வந்து பார்க்கலாம். இந்த திரிஸ்புடம் வந்து தொடர் கர்மாவை வந்து கண்டுபிடிக்க உதவுது. அதே மாதிரி உங்கள் உடல் உறுப்பில் எங்கே பாதிப்பு இருக்குது அல்லது வந்து பொருள் சார்ந்த பாதிப்பு, உறவு சார்ந்த பாதிப்பு எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க உதவுது. அப்போ அது ஒரு கிரகத்தோடு சேரும்போது அந்த காரத்துவ இது வந்து பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து குரு இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ என்ன கிரகம் திரிஸ்புடத்தில் இருக்கோ அந்த உறவு வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படுது, அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். காலபுருஷனுக்கு 6ஆம் ராசியாக வர்றதுனால இது வந்து பெண் சாபத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பிரசனத்தில் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும், இது ஆணெல்லாம் விட்டுருவோம். இது வந்து பொதுவாக எல்லோரும் பிரசனம் பார்க்க வராங்க, கேட்குறாங்க என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இது 6வது ராசியாக வருதா காலபுருஷனுக்கு. அப்போ எல்லாருக்குமே வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்றில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஹெரிடிட்டி டிசீஸ் வந்து வயிற்று சார்ந்த ஹெரிடிட்டி டிசீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அது வந்து தொடர் கர்மாவாக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று வந்து இந்த லக்னத்துக்கு 10வது இடத்துல இந்த திரிஸ்புடம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தொடர் கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. இது வந்து தொடர் கர்மா கண்டுபிடிக்கிறதுக்கு உதவலை, ஏன்னா இது 4வது வீட்டை குறிக்குது. இதுவே தொடர் கர்மா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் பிரசனம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ திரிஸ்புடம் 10வது இடத்துல நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதை வச்சு தொடர் கர்மா வந்து நம்ம சொல்லணும். லக்னத்துக்கு 10வது இடத்துல திரிஸ்புடம் விழுகும்போது அது தொடர் கர்மா சொல்கிறதுக்கு பயன்படுது. இப்போ வந்து இது இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கும்போது இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பிரசனத்தில் வந்து லக்னத்துக்கு 10ல் திரிஸ்புடம் விழுந்துச்சுன்னா அது எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அது சார்ந்த பாதிப்பு வந்து அவங்க ஹெரிடிட்ரியாக வரும். பூர்வீகமாக பாரம்பரியமாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இது வந்து 10ஆம் இடமாக பாவிச்சுக்கோங்க. நீங்கள் 10ஆம் இடமாக வரல, இருந்தாலும் லக்னத்துக்கு 10ஆம் இடமாக இது திரிஸ்புடம் விழுகுது அப்படின்னா இவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அடிவேறு சார்ந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 6ஆம் இடங்கிறது கடனா காலபுருஷத்தப்படி, அப்போ கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஏதோ வந்து டாக்குமெண்டேஷனில் வில்லங்க இருக்குது கன்னிராசிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து தொடர் கர்மா வந்து சொல்ல பயன்படுது. இப்போ இந்த ஜாதகப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு இது 4ஆம் இடம், அப்போ தாயையும் சொத்தையும் குறிக்குது. கன்னிராசிங்கிறது அடிவேறு பெண் சாபத்தை வந்து குறிக்குது. ராசி அதிபதி புதன், புதன்கிறது நரம்பை குறிக்கக்கூடிய பிளானட்டு. நட்சத்திரம் வந்து சூரியன், சூரியன் வந்து கண்ணை குறிக்கக்கூடிய பிளானட்டு. அப்போ இவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்படும். ஃபஸ்ட்டு பாதிப்பு வந்து 4ஆம் இடம்ங்கிறது பூர்வீகம் தானே, அப்போ பூர்வீக சொத்தில் வந்து வில்லங்கம் வருது, வில்லங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வந்து அடிவேறு சம்மந்தப்பட்ட கோளாறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது கன்னிராசி 6ஆம் இடம்ங்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இருக்குது. அதுபோக இந்த ஜாதகரின் தாய் வந்து 4ஆம் இடம் தானே, அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் நரம்பு பாதிப்பு வருது. ஏன்னா கண்ணுங்கிறது வந்து சூரியன், சுக்கிரன், சந்திரன் 3மே கண்ணு தான். அதில் வந்து வலது கண் வந்து சூரியன், இடது கண் வந்து சந்திரன், 2 கண்களையும் குறிக்கிறது சுக்கிரன். புரிகிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு வந்த பாதிப்பு வந்து ஒரு கண்ணில் நரம்பு பாதிப்பு. அப்போ சூரியங்கிறது ஒரு கண்ணை குறிக்கிறது, நரம்புங்கிறது புதனை குறிக்குது. அப்போ ஒரு கண்ணில் வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இவங்களுடைய தாய்க்கு. அது கடுமையாக இருந்தவங்க இறந்து போவாங்களா இல்லை அவங்க பிழைப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு இப்போ எந்த கிரகமும் அதை பார்க்கல அப்படின்னா பாதிப்பினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே நட்சத்திராதிபதி சூரியனும் ராசி அதிபதி புதனும் சேர்ந்து அந்த ராசியை பார்க்குறதுனால நான் என்ன சொன்னேன், திரிஸ்புடத்தை பார்த்த கிரகம் வலுவடையும். இது ரெண்டுமே வந்து அதை பார்க்குறதுனால பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை பார்த்த கிரகத்துக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மி பண்ணணும். பார்வை வந்து வேறு கிரகம் வந்து திரிஸ்புடத்தை பார்க்குதுன்னா எந்த கிரகம் பார்க்குதோ அந்த காரத்துவம் மூலிமா இவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் வந்து சூரியன் புதன் பார்வையினால் ஒரு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்பு வந்து சின்ன பாதிப்பாக தான் இருக்குது. இப்போ இதே பார்வை படலை அப்படின்னா பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பாக இருந்து இது திரிஸ்புடம் இருக்கிற இடத்துல மாந்தியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இறப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ வேறு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இங்கே வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அதான் என்ன சொல்கிறது, நீர் சார்ந்த பிரச்சனையினால அவங்க வந்து மரணிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். திரிஸ்புடத்தோடு சேர்ந்த கிரகம் அதிக பாதிப்பாக கொடுக்குது. மாந்தி வந்து திரிஸ்புடத்தோடு சேர்ந்தால் அல்லது 1-5-9 மாந்தி இருந்தால் அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுக்குதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பாவக பாதிப்பு, நட்சத்திர பாதிப்பு, காலபுருஷ தத்துவப்படி எத்தனை ராசி அந்த பாதிப்பு, அந்த நின்ற கிரகம், அதுக்கடுத்து வந்து அந்த ராசி அதிபதி, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். எல்லா ரீதியாகவும் பாதிப்பு வரும். பாதிப்பு எப்போ வராது அப்படின்னா ஒரு கிரகம் பார்வை பார்த்துச்சுன்னா இந்த பாதிப்பினுடைய அளவு வந்து கம்மியாகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து திரிஸ்புடத்தினுடைய
கிரகங்கள் வந்து 6 8 12 மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த திரிஸ்புடத்தினுடைய அதிபதி யார்? புதன். இப்போ 6 8 12 மறையுது அப்படின்னா அப்போ வந்து பாதிப்புடைய அளவு வந்து ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அது இயற்கையிலே வலுவிழந்துருது. அது போக திரிஸ்புடமும் அதில் பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது என்ன, சத்து குறைபாடுனால வரக்கூடிய வியாதி வந்துடும். இப்போ புதன் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 8 12 மறைஞ்சால் புதன் தளர்ந்துடும். அப்போ அது நரம்பு குறிக்கிறது, தோலை குறிக்கிறது. அது சார்ந்த பிரச்சனையை வந்து இந்த திரிஸ்புடம் கொடுக்கும். இப்படி பல ஆங்கிள் வந்து அனலைஸ் பண்ணணும். பிரசன ரீதியாக பார்க்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய தொடர் கர்மாவை வந்து லக்னத்துக்கு 10வது இடத்துல திரிஸ்புடம் விழுகும்போது நம்ம பார்க்க முடியும். வேறு இடத்துல வந்து இந்த திரிஸ்புடம் விழுகுது அப்படின்னா அது தொடர் கர்மாவை சொல்லாது, அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்தினுடைய கர்மாவை வந்து சொல்லும். அதை பார்த்த கிரகம் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும், பாதிப்பை பெரிய லெவலில் கொடுக்காது. அது நின்ற கிரகமோ அது சேர்ந்த கிரகமோ அது இருக்கிற நட்சத்திரமும் ராசியும் தான் பெரிய பாதிப்பை கொடுக்குது. இப்போ மாந்திக்கு அடுத்தபடியாக வந்து இந்த திரிஸ்புடத்தையும் நீங்கள் பார்க்கணும். அது வந்து எந்த பாதிப்பு இருக்குதுங்கிறத அதை கண்டுபிடிக்க முடியும். எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து மாந்தி வந்து மேசத்தில் தான் இருக்குது. அது லக்னத்துக்கு 11ஆம் இடம், பாதிப்பை கொடுக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ திரிஸ்புடம் வந்து 4ஆம் இடத்துல வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும். இங்கே வந்து கிரகமே இல்லை, 4ஆம் இடத்துல எந்த பிளானட்டும் இல்லை. நம்ம என்ன சொல்வோம் ஜாதகத்தை பார்த்து? 4ஆம் இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து புதன் வந்து நீசமடைகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? அது வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம். ஆனாலும் திரிஸ்புடம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாதிக்கப்படுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எந்த இடத்துல அது இருக்கோ அந்த இடமே வந்து பாதிக்கப்படும், அந்த உறவுகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இதில் உள்ள நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திரிஸ்புடத்தில் வந்து சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரனுடைய காரத்துவம் என்ன? அந்த உறுப்பு வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும், நீர் சார்ந்த பிரச்சனை வரும். ஆனால் அந்த மனைவி வந்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறேன் நான். திரிஸ்புடம் வந்து ஒரு கிரகத்தோடு சேருதுன்னா அந்த கிரகம் சார்ந்த பாதிப்பு உங்களுக்கு வரும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன் நான். அப்போ ஒரு பாதிப்பையும் கொடுக்குது, நல்லதையும் பண்ணுது. அந்த கிரகம் சார்ந்த உறவுகளுக்கு நல்லது பண்ணுது, ஆனால் உங்களுக்கு அவங்களால பாதிப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லி திரிஸ்புடம் சொல்லுது. இந்த திரிஸ்புடத்திலே வந்து திரிஸ்புட திசை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து போடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஏன்னா ரொம்ப டீப்பாக போனோம் அப்படின்னா வியூஸ் போக மாட்டேங்குது, நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் வந்து போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் நான். இப்போ திரிஸ்புட திசைன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 9 கிரகத்துக்கும் திரிஸ்புட திசைன்னு ஒன்று இருக்குது. எப்படி விம்சோத்ரி தசாமுறை இருக்கோ அதே மாதிரி திரிஸ்புடத்துக்கும் ஒரு தசாமுறை இருக்குது. அது எந்த மாதத்தில் எந்த நாளில் வந்து அதிகமாக வந்து இந்த திரிஸ்புடம் நின்ற பாவகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திரிஸ்புட திசை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி எந்தெந்த கிரகத்தோட திரிஸ்புடம் சேரும்போது என்ன வியாதிகள் வருதுங்கிறதையும் நான் போடுறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.